ஓகேயா? மார்க் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 21வது வசனம். மார்க் சாப்டர் 10 verse 21. ஓகே. இயேசு அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். யார் அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தார். The Old Testament பழைய ஏற்பாட்டின்படி நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தார். அவன் வந்து இயேசு கிட்ட நித்திய ஜீவனை பற்றி அவன் கேட்க வரான். இட்டர்னல் லைஃப் அப்படின்னா ஆஃப்டர் த டெத், மரணத்துக்கு பிற்பாடு நம்ம எங்கே போவோம் அப்படின்னு அதை கேட்குறான். பழைய ஏற்பாட்டில் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒன்ஸ் ஹி டைட், அவங்க இறந்த உடனே அவங்க எல்லாம் அப்பாட போயிடுவாங்க அப்படின்னு தான் பழைய ஏற்பாடுடைய டீச்சிங். ஓகே. புதிய ஏற்பாடு டீச்சிங் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இயேசு இல்லாமல் ஒருவரும் அப்பாட போக முடியாதுன்ட்டு. ஸோ இது அவன் கேள்விப்பட்டுட்டு இப்போ இயேசுகிட்ட கேட்குறான், நான் நித்திய ஜீவன் அடையினா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ இயேசு முதல்ல டைம் கமாண்ட் பண்ண 10 கட்டளையை இயேசு சொன்னார். இந்த 10 கட்டளை உங்களை எல்லாருக்கும் தெரியும். 5 கட்டளை தேவனை குறித்தும் 5 கட்டளை நம்மை குறித்தும் சொல்லணும். ஸோ அந்த 5 கட்டளையில தேவனை குறித்து சொல்லப்பட்ட கட்டளையில ஃபர்ஸ்ட் கட்டளை என்ன அப்படின்னா, நீ தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு மனதோடு நீ அன்பு கூறுவாயாக. அதான் ஃபர்ஸ்ட் தேவன் சொன்னார். இப்ப அதை சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் இதெல்லாம் சிறு வயசுல இருந்து சிறிய பிரயாசத்துல இருந்து நான் இதெல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு. ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, இவன் எவ்வளவா அவன் தேவன் மேல அவன் அன்பு வச்சிருக்கிறான் என்பதை தேவன் பார்க்கல. அதுதான் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அவன் எவ்வளவா அவன் 10 கமாண்ட்மெண்ட் கடைபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் கட்டளையே தேவனை எவ்வளவா அவன் நேசிக்கிறான் என்பதை தான் தேவன் பார்த்தார். அப்ப அதெல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இயேசு அவனை பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்ற. இப்ப சொல்றாரு ஒரு குறை இருக்குன்ற. ஓகேயா? என்ன குறை அப்படின்னு சொல்லும் போது அவன் பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல இருக்கிற ஆஸ்தி, பணம் எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணு, நீ வித்து நீ தரித்திரத்து கொடு. நீ கொடுக்கும் போதுதான் வேதத்துல சொல்லப்படுது, பரலோகத்துல உனக்கு பொக்கிஷன் உண்டாகும், பின்பு என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னால வா அப்படின்னு சொன்னான். ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் அவன் ஃபெயிலியர் ஆனது, அவன் உண்மையிலேயே தேவன் மேல அவன் அன்பு வச்சிருந்தான். ஓகேயா? அவன் உண்மையிலேயே தேவன் மேல அவன் அன்பு வச்சிருந்தார். தேவன் இயேசு சொன்னதை அவன் செஞ்சிருக்கான். ஆனா அவன் ஏன் அது செய்யல அப்படின்னா, 10 கட்டளையில, ஓகேயா, இந்த 5 கட்டளையில அவன் இயேசுவை தேவனை அப்பாவை நேசிக்கிறானா அப்படின்னு பார்த்தாரு. அவன் எஸ்ன்னு சொன்னான். ஓகே. இந்த சைட்ல 5 கட்டளையில 10வது கட்டளை இச்சையாது இருப்பாயாக அப்படின்றது. ஓகே. இப்ப அவன் பணம் மேல ஆசை இருக்கா, இச்சை இருக்கா அப்படின்னு பார்த்தாரு. அவன் திரும்பி வரவே இல்லை. சோ இதுதான் தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து தேவன் ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நாம் தேவன் மேல உண்மையிலே நம்ம அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்ம எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதோ, எதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது இருக்குதோ, அதெல்லாம் நம்ம விட்டு விலகணும் தான் என்பதுதான் தேவனுடைய காரியம். அப்ப தேவன் யோவான் 3:16 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேயா, எல்லாரும் எடுத்துங்க. யோவான் 3:16, Gospel John chapter 3 verse number 16, 3:16. எல்லாரும் எடுத்துங்க, டர்ன் பண்ணிங்க. சும்மா அப்படியே உட்காந்துட்டு ஓகேயா? 3:16, ஓகேயா? 3:16, 3:16 எடுத்துங்க. ஓகே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை கந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் என்ன கேட்டான் இயேசு கிட்ட, நான் நித்திய ஜீவன் நான் அடையணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அப்ப இயேசு அவனுக்கு சொல்றாரு, நீ நித்திய ஜீவன் அடையணும்னா ஃபர்ஸ்ட் நீ தேவனை நீ நேசிக்கணும். 2வது, நீ உன் இருக்கிற எல்லாத்தையும் நீ தரித்திருக்கு, நீ விட்டு கொடுத்துடணும். அப்ப அவன் அதை செய்யாம போகும்போது பாருங்க, அவன் தேவன் மேல வச்சிருந்த அன்பும் போய்
அவன் வந்து 10 commandment 10 கட்டளை 10வது கட்டளையை அவன் அதை செய்யாம போனதும் அவன் வந்து ஒரு யூதனுக்கு அழகும் கிடையாது. இப்ப அதே தேவன் இப்ப புதிய ஏற்பாட்டுல தேவன் ஆண்டு என்ன சொல்றாரு, நாம் நித்திய ஜீவனை அடைவதற்காக, ஓகேயா, நாம் நித்திய ஜீவனை அடைவதற்காக தான் தேவன் என்ன பண்ணாரு, நம்ம மேல ஃபர்ஸ்ட் தேவன் அன்பு வச்சார். ஓகேயா, ஃபர்ஸ்ட் he loved us, நம்ம வந்து அதிகமா அன்பு வச்சார். சோ ரெண்டாவது, இந்த உலகத்துல, ஓகேயா, இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியத்திலையும் தான் நாம இருக்கிறோம். இந்த உலகத்துக்குரிய காரியம் அப்படின்னா என்ன? குறைவு, தரித்திரம், வறுமை, சாபம், வியாதி, ஆக்கனை தீர்ப்பு, மரணம், இது எல்லாமே சேர்ந்துதான். ஓகேயா, இதெல்லாம் சேர்ந்துதான். இதெல்லாம் இயேசு என்ன பண்ணிட்டாரு? இயேசு எல்லாத்தையும் பே பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் அவர் கட்டிட்டாரு. இங்க தேவன் இவன் என்ன சொன்னாரு? இதெல்லாம் விற்க சொன்னாரு. ஆனா அவன் விற்க மாட்டேன். இங்க வந்து இயேசு என்ன பண்ணாரு? இதுக்குரிய எல்லா காரியத்தையும் இயேசு பே பண்ணி நம்மளுக்கு தேவன் நித்திய ஜீவனை ஆண்டு தேவன். ஓகேயா, நல்ல வேலைங்க. அப்ப தேவன் நம்மகிட்ட முக்கியமா ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, நம்ம எவ்வளவா நம்ம வந்து தேவனை நம்ம வந்து நேசிக்கிறோம். ஓகேயா, நம்ம எவ்வளவா நம்ம தேவனை நேசிக்கிறோம். அப்ப நம்ம நிறைய நேரம் நம்ம வந்து சொல்றோம், நான் வந்து ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப அதிகமா நான் நேசிக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம வந்து செயல்ல நம்ம வரும்போது நம்மளுடைய அன்பு, நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற அன்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மாயமான ஒரு அன்பு தான் நம்ம தேவன் மேல வச்சிருக்கோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தேவனை நம்ம தெரிந்து கொண்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் the first love, ஓகேயா, முதல் அன்பு நம்ம தேவனை தெரிந்து கொண்ட பாருங்க. அந்த அன்பு இப்ப நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட அந்த அன்பு கிடையாது. அதெல்லாம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த அன்புல தான் நிறைய பேர் தேவனுக்கு கொடுப்பாங்க, தேவனுக்கு ஊழியம் செய்வாங்க, தேவனுக்கு எல்லா காரியத்திலையும் அவங்க வந்து முன்னுக்கு நிற்பாங்க, எல்லாமே அவங்க செய்வாங்க. ஸோ லைஃப் வாழ்க்கை அப்படியே தேவனுக்குள்ள அப்படியே போக போக நீங்க பாத்தீங்கன்னா தேவன் மேல அந்த அன்பை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தணிஞ்சுக்கிட்டே அப்படியே வந்துடும். அப்படியே தணிஞ்சு வருதுனால இப்ப தேவனை வந்து நம்ம எவ்வளவு நம்ம நேசிக்கிறோம், எவ்வளவு அன்பு செலுத்துறோம் என்பதை இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே நீங்க தெரிஞ்சுங்க. நம்ம எவ்வளவு நம்ம வந்து தேவன் மேல நம்ம வந்து அன்பு வச்சிருக்கிறோம். இப்ப இந்த யோவான் 3:16 நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு வந்து பெருசு. அதுதான் அவருடைய தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் வந்து நமக்காக தேவன் வந்து மறிக்க கொடுத்தார். ஒரு தேவன் நமக்காக இறங்கி வந்து நமக்காக மறிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது லேசான காரியம் கிடையாது. சோ அவரை குறித்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு நமக்காக இந்த பூமியில வந்து என்ன செய்தார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அவர் அடிக்க கொடுத்தார், நொறுக்கு கொடுத்தாரு, ரத்தம் சிந்தப்பட்டது, அவர் வந்து சிலுவையில அவர் அடிக்கப்பட்டாரு, எல்லாமே அப்பா வந்து அவர் கொடுத்தார் அப்படின்னா தட்ஸ் அவருடைய லவ், அவர் நம்ம மேல வச்ச அன்பு. அவ்வளோ தேவன் நம்மளை ஆண்டு நேசிக்கிறார். இப்ப இவ்வளோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், இவ்வளோ நம்மளுக்கு தெரியும் ஆண்டு தான். இப்ப அந்த தேவன் நமக்காக மரிச்சனாலதான் நம்மளிருந்து பாவம் மன்னிக்கப்பட்டது, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், மரண தண்டனையிலிருந்து நம்ம வந்து விடுதலையாக்கப்பட்டோம், வியாதி இப்படி எல்லாம் ஒட்டு மொத்தம் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய எல்லாத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டு எடுத்திருக்கார். அப்ப தேவன் நம்மளை ஆண்டு மீட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எவ்வளவு நம்ம வந்து தேவன் மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, இப்ப தேவன் வந்து நம்ம மேல அன்பு வச்சதை வந்து நிரூபிச்சு காட்டினார். அப்பா வந்து நிரூபிச்சார், நான் வந்து உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம எப்படி நாம தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறோம் என்பதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நிரூபிக்க போறோம் என்பது தான் இந்த செய்தியோட ஒரு காரியம். ஓகே, அப்ப தேவன் வந்து வெளிப்படுத்துற விசேஷமா புக் ஆஃப் ரெவலேஷன் எல்லாரும் எடுத்துங்க. புக் ஆஃப் ரெவலேஷன் கடைசி புத்தகமா வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரமா புக் ஆஃப் ரெவலேஷன். ஓகே, புக் ஆஃப் ரெவலேஷன் 1வது அதிகாரம்
வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எல்லாரும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, verse number 6. நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து, யாருக்கு அன்பு கூர்ந்தாங்க? அப்பா நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாரா? ஓகேங்களா? அன்பு கூர்ந்தது மட்டும் இல்ல, ஓகே, தமது ரத்தத்தினால, தமது ரத்தம் அப்படின்னா இயேசுடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை பாவம் கழுற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக ஆமீன் அப்படின்ட்டு. அப்ப அப்பா நம்ம மேல அன்பு வச்சாரு. அன்பு வச்சது எப்படி வச்சிருக்காரு நீங்க பாருங்க. அப்பா நம்ம மேல அந்த அன்பு வச்சாரு பாருங்க. அந்த அன்பை கிறிஸ்து செயல்ல கொண்டு வரும்போது, செயல் அப்படின்னா அவருடைய கிரியைகள்ல அவர் கொண்டு வரும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்காக அவருடைய தன் குமாரனுடைய ரத்தத்தை தேவன் நமக்காக சிந்தினார். ஓகேயா? நமக்காக சிந்தினார். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ளணும். நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். இரண்டாவது, நம்மை ஆண்டவர் நம்மை கிறிஸ்து மூலமாக, அவருக்கு முன்பாக, இயேசு மூலமாக நம்மை அவருக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களாக, ஓகேயா, the royal king, ராஜாக்களாக தேவன் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். ஓகே, எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நீங்க பாருங்களேன். இப்ப நான் ஸ்டேட்ல வாழ்ந்தேன். ஓகே, ஸ்டேட்ல தான் நான் வாழ்ந்தது. படிப்பு இல்லை, எஜுகேஷன் இல்லை, வறுமை, தரித்திரம், வீட்டில் பசி, பட்டினி, அப்பா இறந்துட்டாரு, இப்படி நிறைய கஷ்டம் சொல்ல முடியாத நிறைய கஷ்டம். அதான் என்னோட 41 வருஷம் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் எவ்வளோ பேர் அவரோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் அவங்க சொல்றது எனக்கு பெருசா தென்படாது. ஏன்னா நாங்க அவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம். ஒரு வேளை சாப்பாடு, கிழங்கு, கேவுரு, இப்படிதான் நம்மளோட சாப்பாடு, சோறே இருக்காது. அப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. ஸ்டேட்டுக்காரங்க அப்படின்னா எப்படி வெளியில இருக்கிற டவுன்ல இருக்கிற தமிழங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? ஸ்டேட்காரங்க அப்படிதான் பார்ப்பாங்க. நம்மள குறைச்சு மதிப்பிட்டு தான் நம்மளெல்லாம் அவங்களாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஆனா அப்ப தேவன் என்னை எங்க கொண்டாந்து வச்சிருக்கிறாரு? அவருக்கு முன்பாக தேவன் என்ன ராஜாவா தேவன் என்னை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அப்ப நான் எவ்வளவு பாக்கியவான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும். அப்ப தேவன் நம்ம மேல வச்ச அன்பு எவ்வளவு பெரிய அன்பு நல்லா யோசிச்சு பாருங்க. நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? சும்மா சாதாரண நம்ம தேசத்து ராஜா வராங்க அப்படின்னா நம்ம போய் கிட்ட போய் நம்ம போய் கை கொடுக்கவோ அவர்கிட்ட அலோன் பண்ணி பேசுறதோ விட மாட்டாங்க. யாரும் விட மாட்டாங்க. மலேசியால இருக்கிற கிங் ராஜாவுக்கு முன்பாக நம்மளால விட மாட்டாங்க. ஆனா அவர் ராஜாதி ராஜா தேவன், அவருக்கு முன்பாக நம்மள ராஜாக்களாக தேவன் நம்மளை பார்க்கிறாரு. லைக் கிங், ராயல் கிங்கா தேவன் நம்மளை பார்க்கிறாரு. அப்படின்னா தேவன் நம்மளை ராஜாவா தேவன் நம்மளை நியமிச்சிருக்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய அன்பு நம்மளுக்கு வச்சிருந்தா நம்மளை இங்க போய் நம்மளை நிறுத்துவார். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மேல அவ்வளவு பெரிய அன்பு தேவன் வச்சிருக்காருன்னா ஆண்டவர் எப்படி நம்மளை கொண்டு போய் அங்க போய் நிறுத்திருக்காருனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப தேவன் ராஜாவும் தேவன் ஆக்கினாரு. அடுத்தது பாருங்க, ஆசாரியனாக தேவன் நம்மளை மாத்திட்டாரு. ஆசாரியன் அப்படின்னு சொன்னா அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஆசாரியனா தேவன் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாடுல தேவன் ஆரோனோட குடும்பம் தவிர வேற யாருமே ஆசாரியனா பார்க்க முடியாது. அப்ப தேவன் ஆசாரியனா தேவன் நம்மளை வைத்திருக்கிறாருன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஸ்டேட்லயே முதல்ல பாஸ்டர் ஆனதே நான். அப்புறம் எத்தனோ ஒரு 20-30 வருஷத்துக்கு பிற்பாடு தான் நான் கேள்விப்பட்டேன் எங்க ஸ்டேட்ல
என்னோட சேர்த்து 8 பேர் பாஸ்டர் ஆயிருக்காங்க. அந்த அந்த நான் இருந்த அந்த பிகாம் ஸ்டேட்லயே அந்த ஸ்டேட்ல ஆயிரக்கணக்கான பேர் அங்க இருக்கிறாங்க. தேவன் என்னை தெரிந்து கொண்டு என் பாவத்தை கழுவி என்னை தேவன் ராஜாவாக்கி என்னை ஆசாரியனா தேவன் நிறுத்தியிருக்கிறார்னா நான் தேவனுக்கு அன்பு செலுத்தணும் என்பதை நான் யோசிக்கல. ஆண்டவருடைய அன்புனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சீப்பா நினைக்கிறாங்க. அப்படிதான் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, சீப்பா நினைக்கிறாங்க. ஆண்டவர் லவ் லவ் அப்படின்னா என்ன? அவரோட சும்மா அவங்க மேல அன்பு வச்சாரு. எவ்வளவு பெரிய அன்பு! வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நம்மளை நேசிக்கிறான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மனுஷனியா? நம்ம மண்ணால் எடுக்கப்பட்டு மண்ணால் செய்யப்பட்டவங்க, ஒன்றுக்கும் உதவாதவங்க, எதுக்குமே தகுதி இல்லாதவங்க. அப்ப தேவன் நம்ம மேல அன்பு வச்சுதான் தேவன் நம்மளை ஆண்டர் கொண்டு வந்தார். அப்ப தேவன் நம்மள்ட்ட ஆண்டர் என்ன பாக்குறாரு? அவன்கிட்ட இயேசு அந்த குறைய சொன்னார்ல. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட தேவன் ஆண்டர் என்ன சொல்றாரு? உன்டையும் குறை இருக்குன்னு தான் சொல்றாரு. உன்டையும் குறை இருக்குன்ற ஆண்டர் வெளிப்படுத்துற விசேஷத்துல சிமினா சபையை பார்த்து சொன்னாரு, உன்ட ஒரு குறை இருக்குன்னு. சிமினா சபையை பார்த்து தேவன் சொன்னாரு, உன்ட குறை இருக்குன்னு. இன்னைக்கு நம்மள்ட்ட தேவன் நம்மளை பார்த்து குறை சொல்லல, உன்ட குறை இருக்கு அப்படின்னு தேவன் சொல்லல. ஆனா நாமே ஆராய்ச்சி பார்த்தா நம்மள்ட்ட குறை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நம்மள்ட்ட குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தேவன்கிட்ட நம்ம வைத்திருக்கிற அந்த அன்பு லேக் அப்படின்னா குறைபாடுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எத்தனை பேரையா இந்த தேவனை தேடுறாங்க? அது குறை தானே. எத்தனை பேர் தேவனை தேடுறாங்க? அது நம்ம எடுத்துட்டா நம்மளுக்கு குறைதான். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு COVID-19 வர்றதுக்கு முன்னே ஆட்கள்லாம் சபைக்கு வர்றதே அவங்க இஷ்டம் போலதான் அவங்க வருவாங்க. 10வது வரை சுத்தம் COVID-19 வர வந்துருச்சு. அடுத்த வருஷம் வர சொரணூர் 21 வரப்போகுது. இப்ப உள்ள காலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டமான காலத்துல தான் நாம் போறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் இவைகள் மத்தியில எஸ்கேப் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம எந்த அளவு தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்மளோட குறையே தேவனை தேடுறதில்லை. ரெண்டாவது தேவனுக்கு கொடுக்கறதுலயே நம்ம கஞ்சத்தனம் பண்ணிட்டோம். மூணாவது பாத்தீங்கன்னா தேவனுக்கு சேவை செய்யுது, ஆண்டருக்கு ஊழியம் செய்யறதுல இன்னைக்கு எல்லாருமே பின்வாங்கி போயிட்டாங்க. இப்ப யாருமே தேவனுக்கு சேவை செய்யணும், ஆண்டருக்கு ஊழியம் செய்யணும், தேவனுக்காக கொடுக்கணும், தேவன் ராஜ்யத்தை கட்டணும், தேவனை நம்ம அதிகமா நம்ம தேடணும் அப்படி என்பது அப்படியே சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா இந்த 3 காரியத்தை மட்டும் நான் அவங்க இடத்துல வெளிப்படுத்துறேன். அப்ப தேவன் நம்மள்ட்ட குறை வச்சிருக்காரு, நம்மள்ட்ட குறை இருக்குதானே. ஆனா அந்த குறைகள் இருந்த போதிலும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால தேவன் நம்மளை தாங்கி நடத்துறாரு. அந்த கிருபை தான் ஒரு வசனத்தை எடுத்துங்க. ஓகே, யாத்திராமம் எக்ஸோடஸ் 20வது அதிகாரமா யாத்திரா எல்லாரும் எடுத்துங்க. ஏன்னா நான் எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணும்போது ஒரே வசனத்துல எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். இப்ப எல்லாம் நீங்க டர்ன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கும் தெரியும், நீங்க உங்களோட அறிவுல நீங்க வளரணும். 20வது அதிகாரமா எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse number 6 என்ன சொல்லுது? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, ஓகேயா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைவருக்கும் இரக்கம் செய்கிறவன். இப்ப நான் உங்க இடத்துல நான் என்ன சொன்னேன்? நம்ம தேவனை தேடுறது இல்லை, ஆண்டருக்கு கொடுக்கறது இல்லை, தேவனுக்கு ஊழியம் செய்யறது இல்லை. ஆனா தேவனுடைய கிருபை தான் நம்மளை தாங்கி கொள்ளுது. அந்த இரக்கம் நம்ம பெற்று அந்த கிருபை நம்ம பெற்றுக் கொண்டது காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய இரக்கம். ஓகேங்களா? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய mercy, ஆண்டவருடைய இரக்கம் தான் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறார். யார் மூலமா வச்சாரு? இயேசு மூலமா தேவன் ஆண்டு வச்சார். அந்த இரக்கம் தான் இன்னைக்கு நம்மளை எல்லாருமே
1000 தலைமுறை வரைக்கும் நான் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன்னு சொன்னார். அதனால்தான் தேவனுடைய இரக்கம் நம்ம மேல இருக்கு. ஓகேங்களா? அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம ஆண்டுக்கு அன்பு செலுத்தல. தேவன் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டினார். இப்ப தேவனை அறியாதவங்க எவ்வளவு ஜனங்க இருக்காங்க, அவங்க மேலேயே தேவனுடைய இரக்கம் இருக்கு. ஆனா அவங்க வந்து கிறிஸ்து அறியாம இருக்கிறாங்க. காரணம் ஏன்? நீங்கள் நானும் அந்த சத்தியத்தை சொல்லாதனால அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப தேவனுடைய இரக்கம் நம்ம மேல ஆண்டு வைத்திருக்கிறார்னா எவ்வளவு பெரிய இரக்கம் நீங்க பாருங்க. 1000 தலைமுறை வரைக்கும், 1000 ஜெனரேஷன் வரைக்கும் தேவன் நம்ம மேல இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அப்ப நம்ம தேவனை எவ்வளவு நம்ம ஆண்டு நேசிக்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த COVID-19 வந்தது, எல்லாரும் எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் எப்படி செத்து போனாங்க? குத்து குத்தா செத்து போனாங்க. லட்சம் மில்லியன் கணக்கில் செத்து போனாங்க மக்கள். ஓகேங்களா? லட்சம் கணக்கு, கோடி கணக்கில் ஜனம் வந்து செத்து போனாங்க. இன்னமும் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க மத்தியில தேவன் நம்மளை ஆண்டு பாதுகாக்கிறாரு அப்படின்னா அவருடைய mercy, அவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு நம்ம தேவனை நேசிக்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நீங்க நிறைய தேவ பிள்ளைகள் வந்து அவங்க தேவன் மேல வச்ச அன்புலாம் எல்லாம் மாறிடுச்சு, மறைஞ்சிருச்சு, எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா உலகம் வேர்ல்ட்லி திங்ஸ் அப்படின்னா உலக காரியம் முன்னுக்கு வந்துருச்சு. தேவனுடைய இதெல்லாம் பின்னால போயிடுச்சு. அதான் இயேசு அவனை பார்த்து டக்குன்னு சொன்னாரு, டேக் மீ யோர் கிராஸ், உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால வர. அவனை முடியாதுன்ட்டான். அவன் ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. அது கேட்ட உடனே அப்படியே போயிட்டான். நம்ம எப்படி இருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்ட ஃபர்ஸ்ட் லவ், அந்த முதல் லவ், அந்த அன்பை நம்ம ருசிச்சும் போது தேவனுக்காக என்ன வேணாலும் சாதிச்சோம், எது வேணாலும் நம்ம செஞ்சோம், உயிரையே கொடுக்கறதுக்கு கூட இருந்தோம், என்ன வேணாலும் தேவனுக்காக பண்ணோம். இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம எப்படி ஆயிடுச்சு? காதல் மேல அன்பை கொட்டிட்டோம், காதலி மேல அன்பை கொட்டிட்டோம், தெரிஞ்சவங்க மேல அன்பை கொட்டிட்டோம். உலகத்தில் இருக்கிறவங்க யார் மேலேயோ அவங்க மேலதான் அன்பை கொட்டி இருக்குமே தவிர தேவன் மேல இருக்கிற அன்பெல்லாம் நம்ம வந்து விட்ரா பண்ணிட்டோம். இது எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, உங்களுடைய செயலே நம்ம பார்க்கலாமே, நீங்க பண்ற காரியத்திலே நம்ம வந்து பார்க்கலாமே, நம்ம எந்த அளவு நம்ம வந்து நம்ம தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறோம். அதனாலதான் தேவன் வந்து பாருங்க, ரெண்டாவது ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கார். இரக்கம், உன் மேல தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கார். இப்ப நம்ம வழியில போறோம், யாராவது ஒருத்தங்க பிச்சை எடுக்கிறாங்க, அதை பார்த்தா நம்மளுக்கு மனசு இறங்கி இருக்குல்ல, அதான் இரக்கம். டக்குன்னு ஒரு 10 வெள்ளியோ ஒரு 100 வெள்ளி நம்ம கையில் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இரக்கம். ஓகேங்களா? நீங்களும் நானும் அதே போலதானே ஒரு காலத்துல பிச்சைக்காரங்களா இருந்தோம், ஒன்றுக்கும் உதவாதங்களா தானே இருந்தோம், பரதேசியா தானே இருந்தோம், எல்லாரும் தள்ளப்பட்டவங்களா தானே இருந்தோம். இப்ப எங்களுடைய குடும்பம், எங்க அம்மாலாம் வந்து அப்பா இறந்த உடனே, எனக்கு 11 வயசு, அப்பா இறந்த உடனே சொந்த பந்தம் எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க. யாருமே கிட்ட வரல, ஒருத்தம் கூட கிட்ட வரல. எங்க அம்மா எங்களெல்லாம் பிச்சை எடுத்துதான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. கூட பிறந்தவங்க இருந்தாங்க, எங்க அம்மா சைட்ல, எங்க அப்பா சைட்ல கூட பிறந்தவங்க இருந்தாங்க. யாருமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 வெள்ளி கொடுத்து உதவுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா நீ அப்படிதானே இருந்த. அப்ப தேவன் தானே உன்னை தேடி வந்தாரு. அப்படிதானே யோவான் 15வது அதிகாரம் சொல்லியிருக்கு. அவர் தான் நம்மளை தேடி வந்தார், நம்ம ஒண்ணு போல, அவர் தான் தேடி வந்தார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவர் தான் தேடிட்டு வந்தார். அவர்கிட்ட அன்பை குறைச்சிட்டோம், ஆனா மனுஷங்கிட்ட அன்பை நினைச்சிட்டோம்.
இவன்கிட்ட நீ அன்பு கொடுக்கும் போது இவன் தானே உன்னை தட்டுறான், உன்னை தெரியலன்றான், உன்னை ஏமாத்துறான், உன்னை பொய் சொல்றான், எல்லாமே அதுதான் சொல்றான். இவ்வளவு பற்று நம்மளுக்கு புத்தி வரல, அப்போ நம்ம தேவன்கிட்ட வர முடியல. எத்தனை பேர் நம்ம நம்பி இருந்தவங்க நம்மளை ஏமாத்திருப்பாங்க, எத்தனை பேருக்கு நம்ம உதவி செஞ்சிருப்போம். எவனாவது ஒருத்தன் நம்மளை நினைச்சு பார்த்திருப்பானா? அவனே கெட்டியாதான் நம்ம கடந்த ஒரு காலத்துல அவனை நம்மள வந்தானா? அவனா வரல. ஆனா இவரை விட்டுட்டியே, உன் மேல உண்மையா அன்பு வச்சு இவரை விட்டுட்டிய நீ. அதனால்தான் நீங்க உனக்கு ஊழியம் செய்ய முடியல, தேவனுக்காக முன்னுக்கு தேவனுக்காக ஏதாவது பண்ணணும், நம்மளால முடியல, எதுவுமே நம்மளால செய்ய முடியல. இரண்டாவது விஷயம் நீங்க பாருங்க, டியூட்டனாமி உபாகம் 7வது அதிகாரமா, டியூட்டனாமி 7வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துங்க. 7வது அதிகாரம் சும்மா அப்படியே உட்காந்துருக்காருங்க, பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. பைபிளோ ஹெட்ஃபோனோ வாட்ஸ்அப்போ எல்லாத்திலும் உட்காந்து பாருங்க. 7:9 என்ன சொல்லுது? 7:7-9 ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் தம்மேல் அன்பு கூர்ந்து, மறுபடியும் சொல்றாரு பாருங்க, தம்மேல் அன்பு கூர்ந்து தமது கற்பனை கைக்கொள்ளுவதற்கு அவர் 1000 தலைமுறைகளுக்கும் தயவை காக்கிற உண்மையுள்ள தேவன். தயவை காக்கிற உண்மையுள்ள தேவன். தயவுன்னா என்ன? That's a God's favor. ஆண்டவருடைய தயவு. ஆண்டவர் மேல தயவு வச்சாராம். எப்படி தயவு? ஃபேவர். ஃபேவர்னா உண்மையா தேவன் உன் மேல தயவு வச்சாராம். எத்தனை பேர் நமக்கு ஃபேவர் பண்றாங்க? உண்மையா எத்தனை பேர் ஃபேவர் பண்றாங்க? ஆனா தேவன் நம்ம மேல தயவு ஃபேவர். ஆண்டவர் ஃபேவர் தயவு வச்சிருக்காரு. யாரு மூலியமாக? இயேசு மூலியமாக. இதெல்லாம் நம்ம மறந்துட்டல. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம forget பண்றோம். ஆண்டோடைய தயவு இல்லாட்டினா நம்மளாம் இப்படிலாம் இருந்திருக்கவே முடியாது. ஆனா தேவன் நம்ம மேல தயவு வச்சிருக்காரு. தயவு ஃபேவர். அதுதான் நம்ம போகிற இடம், எல்லா இடங்கள்லயும் தேவனுடைய தயவு நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆண்டோடைய தயவு நம்மளுக்கு போகிற இடம், உங்களுடைய வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், உங்களுடைய எந்த காரியமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் தேவனுடைய தயவு நம்மளுக்கு ஆண்டு வச்சிருக்கிறார். நான் மேல தயவு வச்சு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்ற பாருங்க, உன் மேல என் தயவு வச்சு நான் உண்மையா இருக்கிறேன்ற. நம்ம எப்படி இருக்கிறோம்? முதலாவது நம்ம தேவன் உண்மையா இருக்கிறோமா? அதே நம்ம கேள்விக்குறியா இருக்கு. உண்மையிலே நம்ம தேவன். அதனால்தான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிச்சு பாருங்க. சரித்திர சபை முதல்ல சிமினா சபை சரித்திர சபையை பார்த்து சரித்தை சபையை பார்த்து தேவன் சொல்றாரு, நீ எந்த விதத்துல நீ எனக்கு உண்மையா இருக்கிற அப்படின்னு தேவன் கேட்கிறாரு. எந்த விதத்துல நீ எனக்கு உண்மையா இருக்கிறேன்னு கேட்கிற. இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி வந்த பாத்தீங்கன்னா, அப்ப வரும்போதெல்லாம் நீங்க பாருங்க, டைட்ஸ் பத்தி கேட்டா டைட்ஸ்ல இருந்து கரெக்டா அப்படியே தேவன் கொடுத்துருவாங்க. ஒரு காசு கூட எடுக்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. என்ன கிடைக்குதோ அது அப்படியே தேவனுக்கு செஞ்சிருவாங்க. இப்ப எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. கொடுத்தா கொடுப்போம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படி ஆயிடுச்சு. இல்ல 50-50 அப்படி ஆயிடுச்சு. எல்லாமே நிறைய விஷயங்கள், நான் டைட்ஸ் மட்டும் பேசுறேன், நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய உண்மை இல்லையே. ஆனா தேவனுடைய தயவு நம்மள்ட்ட இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாரும் தெரிஞ்சுங்க. நம்ம தேவனுக்கு கொடுக்க தான் தெரியும், எடுக்க தெரியாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு கொடுக்க தான் தெரியும். கொடுத்துட்டாரு எல்லாமே. யாரு மூலமா? இயேசு மூலமா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவர் விட்ரா பண்ண மாட்டார். பழைய ஏற்பாடு விட்ரா பண்ணாரு, புதிய ஏற்பாடுல விட்ரா இல்ல. நோ விட்ரா. அப்ப நம்ம தேவன்கிட்ட நம்ம ஆண்டவருடைய அன்புல உண்மையா இருக்குமா? அவன் இல்லையே, எல்லாம் போயிட்டான். அவன் இல்ல, உண்மை இல்ல அவன்கிட்ட. அதுதான் இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க. உபாகம் 28 எடுத்துங்க. டியூட்டனாமி 28 28 5வது வசனமா? 28:5 28:5 எடுத்துங்க. 28:5
சாரி 23 எடுத்துக்கலாம். வசனம் சாலாவா இருக்கும். 23 5 கரெக்ட். ஓகேயா, Deuteronomy 23 verse number 5 எடுத்துங்க. 23 5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலியாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கொண்டு, மறுபடியும் சொல்றாரு பாருங்க, உன் மேல தேவன் அன்பு வச்சு, ஓகேயா, அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாறப்படினாரா. ஆண்டவர் மேல அன்பு வச்சனாலதான் அவங்க மேல இருந்த சாபத்தினால தேவன் ஆண்டவர் நன்மையா மாற பண்ணாரு. இப்ப நம்ம மேல சாபம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம மேல சாபம் இல்லை. உன் மேல முதல்ல இருந்த சாபத்தையே தேவன் மாற பண்ணினாரு. முதல்ல சொன்னாரு உன் மேல அன்பு வச்சு இறக்கம் பாராட்டினாரு. அப்புறம் சொன்னாரு உன் மேல அன்பு வச்சு என்னோட ஃபேவர் தெய்வ உன் மேல உண்மையா வச்சிருக்கிறேன்னாரு. அப்புறம் இப்போ சொல்றாரு நான் உன்னோட சாபத்தையே நான் ஆசீர்வாதம் மாத்திட்டேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் தேவன் செய்யறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா நம்ம மேல தேவன் அன்பு வச்சிருந்தாங்க. நம்ம உண்மையா நம்ம தேவனை நேசிக்கிறோமா? எல்லாத்தையும் நம்ம தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஃபேவர், ஆண்டோடைய சாபம் மாறப்பட்டது, இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஆனா அவர் செய்த அந்த தேவனுக்கு நம்ம உண்மை இல்லாம நம்ம இருக்கோம். ஏன் நம்ம உண்மை இல்லாம இருக்கிறோம்னா lack of the love, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு நமக்கு குறைஞ்சிச்சு. நான் முதல்ல நம்ம தேவனை அன்பு நம்ம என்ன நான் சொல்லல, உங்களை சொல்லல. நான் ஃபர்ஸ்ட் தேவனை தெரிஞ்ச உடனே, ஆண்டவர் தெரிஞ்ச உடனே நான் போன சபையெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. ஓகேங்களா, ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணா முழங்காலிலே ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. முழங்கால் இல்லாம ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் முழங்கால தான் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ராங் டீச்சிங். இது தப்பான ஒரு உபதேசம். ஆனா நான் புதுசா ஆண்டரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டர்கிட்ட நீங்க நீங்க எப்படி நீங்க விசுவாசம் தெரியாது. ஏன்னா நான் தேவன் மேல அவ்வளவு பெரிய அன்பு வச்சிருந்தால 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நரம்பே சிக்கல் ஆகிட்டாலும் கூட பரவாயில்ல, அவ்வளோ நேரம் தேவ சமத்துல உட்காந்து ஜெபம் முழங்கால் தான் ஜெபம் பண்ண அப்படின்னு இல்லை. அது ராங் டீச்சிங். ஏன்னா நான் போன சபை அப்படி இருந்தது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, the first love, அது முதல் அன்பு தேவன்கிட்ட அப்படி கொடுத்தோம். இப்ப நம்மளுடைய பிரேயர்லாம் எப்படி ஆயிடுச்சு, நினைச்சா ஜெபம் பண்ணுவோம், இல்லாட்ட வேணாம். அதுதான் வேதம் வாசிக்கிறது. அப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு காலத்துல இருந்தோம், இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்ப நீ செய்யறத தேவன் ஏற்றுக்கொள்றது காரணம் ஏன்னா ஆண்டோடைய இரக்கம், தேவனுடைய ஃபேவர். ஆண்டவர் உன் சாபத்தை எடுத்து போட்டார்ல, அதனால்தான் தேவன் உன் மேல இவ்வளோ அன்பு ஆண்டு வச்சிருக்க. நம்ம மாத்திக்கிட்டோம், எல்லாம் நம்ம மாத்திக்கிட்டோம். பிகாஸ் எல்லாம் உலகமே மாறுது, நம்மளும் மாத்திக்கிட்டோம். ஆனா நம்ம தேவன் நேற்று இன்று என்றும் மாறாதவர். ஆமென். அவர் நேற்று பழைய ஏற்பாடு அப்படிதான், இப்ப புதிய ஏற்பாடு அப்படிதான், வரக்கூடிய காலத்துல அப்படிதான். தேவன் மாறவே மாட்டார். நம்ம தான் நிறைய தடவை மாறிட்டோம். நிறைய தடவை நம்ம மாறிட்டோம். ஏன்னா ஏன் நம்ம மாறுறோம் அப்படின்னா நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு எல்லாம் மாறுது, எல்லாமே மாறுது. அதுதான் சரித்திர சபையை பார்த்து தேவன் சொன்னாரு, இன்னொரு காரியத்தை சொன்னாரு, நீ என்னுடைய அன்பு விட்டு நீ விலகி போற அப்படின்னா, என்னோட அன்பு விட்டு நீ விலகி போற அப்படின்னா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க ஆண்டோடைய அன்பு விட்டு தான் இன்னைக்கு எல்லாரும் விலகி போயிட்டு இருக்காங்க. இந்த உலகம் அழிஞ்சிருயா, இந்த உலகம் அழிஞ்சிடும். ஆனா தேவனுடைய அன்பு மட்டும் அழியே அழியாது. ஓகேயா, அழியே அழியாது. சோ இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, உபாகமும் 30வது அதிகாரமா டியூட்டரோனமி சாப்டர் 30 எல்லாரும் எடுத்துங்க. நான் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். உபாகம் 30:20. ஓகே, கர்த்தர் உன் பிதாக்களாகிய டியூட்டரோனமி சாப்டர் 33:0 verse number 20 நீங்க எடுத்துங்க. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி
உன் தேவனாகிய கர்த்தர், மறுபடியும் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு, நம்ம தீர்க்காயுசுனா நம்ம நல்லா வாடுறதுக்கு, நீடித்த ஆயுசா நம்ம வாடுறதுக்கு தேவன் நம்மளுக்கு தீர்க்காயுசு தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம வாடுறதே தேவனுடைய பிச்சை. அழுவியா அழுவியா நம்ம வாடுறதே தேவனுடைய பிச்சை. அப்படி சொல்றேன் உங்க தமிழ் விளையாடுற மாதிரி வாட்டு தமிழ்ல சொல்றேன். அவரோட பிச்சையில தான் நம்ம வாடுறோம். சிலர்லாம் ப்ரே பண்ணும்போது சொல்றாங்கல்ல, ஆண்டவரே இந்த ஏழு இந்த பிச்சைக்காரனை பாரு ஆண்டவரே அப்படின்றாங்க. அது தப்பு. ஆனா உங்களுக்கு தமிழ் விளங்குற இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாம் தேவனுடைய தீர்க்காயுசு. அப்படின்னா அவர் நம்மளுக்கு ஆயுச தேவன் நம்மளுக்கு நீடித்து கொடுத்து நல்ல வாழ்வதற்கு தீர்க்காயுச தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு வீடு இல்லாம இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்க 6 மில்லியன் பேர், 6 மில்லியன் பேர் ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்காங்க. 6 மில்லியன் பேர் இருக்காங்க. நான் கடைக்கு சம்டைம்ஸ் சாப்பிட போகும்போதெல்லாம் சில நேரங்களில் சிலர்லாம் சாப்பாடெல்லாம் அப்படியே வச்சுக்குவாங்க. அந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு உலகத்தில் வாழ்றாங்க. தீர்க்காயுசு அப்படின்னு சொல்லும்போது நம்மள வாழ வயசு, நீடித்த வயசு அது மட்டும் இல்லை, எல்லாமே தீர்க்காயுசு. அப்படின்னா நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம், நல்ல துணி, நல்ல சுவாசிக்கூடிய இது, ஒரு வியாதி இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோடு, இதெல்லாம் தீர்க்காயுசு. அதான் திருமணம் ஆகி முன்னுக்கு வரும்போது நல்ல தீர்க்காயுசா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்காயுசா இருங்க அப்படின்னு. அப்ப தேவனை எல்லாத்தையும் மறந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் போறாங்க. இப்ப எல்லாரும் எப்படி ஆயிடுச்சு, ஆண்டவர் பாருங்க, நாங்க ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்க தேவன் நம்மளுக்கு ஆண்டு இது செய்திருக்கிறார். இன்னைக்கு நீ ஜீவனா இருக்க, எவ்வளவு பேர் கொத்து கொத்தா செத்து போயிடானே. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு அப்பா செத்து போய், அம்மா செத்து போய், ஆட்டுக்குட்டி செத்து போய், அதை செத்து போய், இவன் வர முடியாம அவன் வர முடியாம எவ்வளவு பேர் இன்னைக்கு அழுவு கண்ணீரா இருந்தாங்க. ஆனா தேவன் உன்னை ஜீவனா வச்சிருக்காருல, உயிரோடு வச்சிருக்காருல. அப்ப தேவன் உன் மேல இறக்க பாராட்டுறது தப்பு. தேவன் உன் மேல ஃபேவர் வச்சது தப்பு. உனக்கு தீர்க்காயுசு கொடுத்தது தப்பு. உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுறது தப்பு. அப்படிதான் நம்மளோட நிலைமையெல்லாம் அப்படிதான் மாறிடுச்சு. ஆனா அவர் மாறாமலே உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா அவருடைய அன்பு நம்ம மேல வச்ச அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. அதனால இந்த ராத்திரி வேளையில அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும் போது பாருங்க, அப்ப இந்த மார்க் 10:21 பாருங்க, அவன் எப்படி அவன் தேவனோட அன்பு விட்டு விலகி போனானோ அதே போலதான் நீங்க நிறைய பேர் விலகி எங்க போறாங்க எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 90வது அதிகாரமா சாம் 90 இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிடுறேன். நீங்க எல்லாரும் நீங்க விலகிக்கணும். ஓகே, சாம் 90 verse number 40 40வது வசனம். சரியா? இருக்கா? இல்ல ஓகே, நினைக்கிறேன் அதை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 40 சரி பரவாயில்ல, விட்டுடுங்களே. ஓகேயா? அடுத்த அந்த வசனம் இப்படி இருக்கு பாருங்க. சரி பரவாயில்ல, நான் எப்படி சொல்றேன். ஓகே, தேவனுடைய அன்பை விட்டுட்டு இவன் பாருங்க, இவனுடைய ஸ்டோரியில நீங்க பாத்தீங்கன்னா இவன் தேவனை விட்டுட்டு போனால. ஓகேயா? டேக்ஸ் சேஞ்ச் ரெஃபரன்ஸ் பைபிள் அண்ட் புக் ஹீப்ரூல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவன் அதோட விட்டுட்டு போனால இதோட இவன் என்ன பண்ணிட்டான், இவன் தீமையான காரியங்களுக்கு போயிட்டான்.
அப்படின்னா வேர்ல்டு உலக காரியங்களுக்கு அவன் போயிட்டான், தீமையான காரியங்களுக்கு போயிட்டான். எப்படி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த கெட்ட குமாரன் வந்து அவங்க அப்பா கூட இருந்துட்டு எப்படி அவன் தீமையான காரியத்துக்கு போனானோ அதே போலதான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் தேவனுடைய அன்பு விட்டு விலகி இன்னைக்கு தீமையான காரியங்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாவமான காரியங்களை போய் விழுந்து கிடக்குறாங்க. உலக சிற்றின்பங்கள், உலக ஆசைகள், இப்படி எல்லாத்திலையும் போயிட்டு விழுந்து போய் கிடக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் போயிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு என்னோட ஸ்டோரி ஓகே, அந்த கிரேக்க பைபிள்ல அவன் போன பாருங்க, அதுக்கு பிற்பாடு அவனோட ஸ்டோரி வந்து இல்லை, அதோட போய் விழுந்துட்டான். இப்ப கெட்ட குமாரன் போனான், அவன் போயிட்டு காசு அடிச்சான், பாருக்கு போனான், டிஸ்கோவுக்கு போனான், எல்லாத்துக்கும் போனான், பொம்பளைங்களை பார்க்க போனான், இப்படி எல்லா விஷயத்திலையும் போனான். பட் இட் டர்ன் பேக், அவன் வந்து தேவன் திரும்பினான். இப்ப தேவன் இந்த ராத்திரி வேளையில தேவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட அந்த அன்பு கிட்ட மறுபடியும் வந்துருங்கன்ற. அதுதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஃபேவர், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இது எல்லாமே தேவன் நம்ம மேல வச்சிருக்காரு. டர்ன் பேக், தேவன் வந்துருங்க, ஆண்டவர்கிட்ட வாங்கன்ற. அப்படி நீங்க வரும்போதுதான், அந்த தீமை விட்டு நீங்க விலகி வரும்போதுதான் நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள நம்மளோட வாழ்க்கை வெற்றி சிறந்த வாழ்க்கையா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் இன்னைக்கு ஃபெயிலியர், தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. காரணம் ஏன் அப்படின்னா, they forget, அவங்க first love மறந்துட்டாங்க. அந்த வசனத்தை எடுத்துங்க, புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8:37 எடுத்துங்க. புக் ஆஃப் ரோமன்ஸ், அதை நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8:37 அப்படிதான் 37. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மேல் அன்பு கூறுகிறாளே, அப்படின்னா நம்ம யார் மூலமா நம்ம ஜெயம் எடுக்கிறோம்? அப்பாவோட அன்பு மூலியமா தான் நம்ம ஜெயம் எடுக்கிறோம்னு வசனம் சொல்லுது. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறதா இருக்கிறோம், ஆண்டவருடைய அன்புல தான் நம்ம வந்து ஜெயம் எடுக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப ஆண்டவருடைய அன்பு விட்டு நம்ம விலக பிசாசு நல்லா தெரியும். நம்ம எங்கெல்லாம் நம்ம ஆண்டவருடைய அன்பு விட்டு விலகிறது அவனுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், நம்ம வாழ்க்கையில நாம எது தொட்டாலும் நம்மளுக்கு வந்து தோல்விதான் கொண்டு வருவான். ஆனா நம்ம ஆண்டு மேல உண்மையான அன்பு நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா, தேவன் ஆண்டு நீ எங்க போனாலும் தேவனுடைய ஜெயத்தை நீ பார்க்கணும். இப்ப எல்லாருடைய ஸ்டோரிங்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அது நான் மறுபடியும் சொல்றேன். சர்ச்சில் ஒரு பிள்ளை வந்தது, யங்கர், தேவன் அறியாத பிள்ளை சபைக்கு வந்தது. நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், உங்க இருதயத்தை வந்து நீங்க தேவன் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளை கொஞ்சம் நேரம் அப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் நான் ஆசிரியர்கிட்ட சொன்னேன், அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க, இருதயத்தை முழு அன்பை ஆண்டவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த பிள்ளை கிட்ட வந்து, சாரி பாஸ்டர், என்னுடைய இருதயம் அன்பை என்னோட பாய் ஃப்ரெண்டை கொடுத்துட்டேன், இதுக்கு மேல ஏசு கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த பிள்ளை நம்ம வண்டியிலே அடிச்சுக்கணும். இவ்வளோ அன்பு வச்சவங்க இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன ஆகிட்டாங்க, அப்படியே அந்த தேவனோட அன்பை கொண்டு போய் அப்படியே பிசாசுகிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. பிசாசுகிட்ட அடமானம் வைக்கிறன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க டோட்டலி தேவனை மறந்துட்டாங்க. இப்ப சடனா கேட்பேன், ஏன் சிஸ்டர் வரல அப்படின்னு. நோ டைம், எனக்கு நேரம் இல்லை சாமிக்கு வர்றதுக்கு, நோ டைம். ஆனா பிறந்த நாள், சாவு, தொப்புள்ள இது குத்துறது, காதுல குத்துறது, அது குத்துறது, இது குத்துறது, அதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஆனா தேவனுக்கு டைம் இல்லை. இப்ப ரொம்ப பேர் அப்படிதான். நான் போன் அடிச்சா நான் கேட்பேன், ஏன் சிஸ்டர் வரல அப்படின்னா, நேரம் இல்லை சிஸ்டர் பாஸ்டர். ஒரு நாள் உங்களுக்கு அந்த நேரமே இல்லாம ஒரு நாள் போகும், அந்த நாளே இல்லாம போகும்.
அதுதான் நான் வந்து சிங்கப்பூர் ஊழியம் செய்யும் போது சேர்ச்சில் நல்லா பாட்டு நடத்துவோம். சேர்ச்சில் அதை ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சேர்ச்சுக்கு வந்து நிப்பாட்டிடும். இது வந்து வழக்கமா எல்லார்கிட்டையும் உள்ளதுதான் பாருங்களேன், முறைச்சிங்க. இந்த ஆண்டு மேல அன்பு வச்சிருக்கிறவன் அவனுக்கு சூடு சொரணம்லாம் எதுவுமே இருக்காது. அவன் தேவனுக்காக அப்படியே எருமாடு மாதிரி நிற்பான். அப்ப இவன் சேர்ச்சுக்கு வர்றது நிப்பாட்டிட்டான். அப்ப நான் வந்து ஒரு நாள் அவனை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அப்ப நாங்களாம் வந்து சிங்கப்பூர்ல 78ல நம்ம அங்க வேலை செய்யும்போது எல்லாம் குவார்டர்ஸ்னா ஒர்க்கர்ஸ் வேலை செய்யற இடம். அப்படியே ரூம்ல 18 பேர் 20 பேர் பண்டி கொட்டி மாதிரி எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கும். அப்ப இவனை பார்க்க போயிருந்தேன். சைக்கிள்ல போயிருந்தேன். போய் பார்க்க போயிருந்தேன். இவன் வேற இடத்துல தங்கியிருக்கான், நான் வேற இடத்துல தங்கியிருக்கிறேன். அதை சொன்னேன், என்ன பிரதர் பாட்டு நடத்திட்டு இருந்தீங்க, திடீர்னு வராம போயிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லை பாஸ்டர் எனக்கு இப்போ நேரம் இல்லை, எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சொல்லிட்டு அப்புறம் சரி நீங்கள் வாங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் தள்ளிட்டு இப்படி போகிறேன். அவன் அப்படி போகிறான். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். அவன் திரும்பி என்ன கத்திட்டு வேகமாக ஒடியாரான். கத்திட்டு வேகமாக வரான். சைக்கிள்லாம் வந்து சாப்பாடு கடை. கத்திட்டு வேகமாக ஒடியாரான். வந்து நேரம் அப்படியே கால் முன்னுக்கு வந்து விழுந்தான் பாருங்க. பாலம் கத்தி பின்னால சொருகிட்டு கிடக்கு. அதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டானுங்க, எல்லாரும் வந்துட்டு என்னை தூக்கிட்டு போயிட்டானுங்க போலீஸ் ஸ்டேஷன். என்னை தூக்கிட்டு போயிட்டு என்ன நடந்தது ஏது நடந்தது அவங்க ஒரு நாள் முழுதும் சப்பாங் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு என்னை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு. அப்பதான் தேவன் என் மைண்ட்ல சொன்ன, நேரம்னா நேரமே இல்லாம போயிட்டான். இது வந்து தேவன் பாராமல குத்தல, அவன் தேவனை டோட்டலி மறந்துட்டான். அதனால தீமைகள் அவன் வாழ்க்கையில வந்தது, தீமையை அவனை அழிச்சது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா தேவன் இதுவரைக்கும் எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு வராரு. இன்னும் போகக்கூடிய காலங்கள்ல இன்னும் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, எப்படி ஆகுங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய சத்தியம் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆண்டுடைய அன்புல நிறைய தேவ பிள்ளைங்க விலகி போறாங்க, நிறைய பேர் விலகி போறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், ஆனா தேவனை உண்மையா நேசிக்கிறவன் அவன் என்ன வேணாலும் தேவனுக்காக நிற்பான். அதுதான் தேவன் இப்ப உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால இது வந்து இந்த செய்தியை வந்து தேவன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த செய்தி, அதனால வந்து ஒரே செய்தி எல்லா சபையிலும் கிடையாது. இப்ப தேவன் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு செய்தியை தேவன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது இந்த செய்தி உன்னோட லைஃப்ல ஒரு எச்சரிப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப தேவனை அன்பு கூறுறவங்களுக்கு எப்போதுமே நம்மளுக்கு வெற்றி தான். தேவன் ஜெயத்தை கொடுப்பார். நாம் அன்புல இருந்து லேக் பண்ணும் போது பாருங்க, பிசாசானவனுக்கு நல்லா தெரியும் எங்க உன்னை அடிச்சா உன்னை கீழே விழுந்துருன்னு கரெக்டா தெரியும். அதனால்தான் அவன் வந்து சில நேரங்களில் வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டோடைய அன்பு விட்டு விளக்க வைப்பான், நம்மளை விலக வைப்பான். அது விலகும் போது பாருங்க, அவன் வந்து நம்மளை எப்படி டார்கெட் பண்ணணுமோ அப்படி டார்கெட் பண்ணுவான். ஆனா தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கு. ஆண்டோட கிருபை இருக்கிறதுனால நீங்களும் நானும் கெட்ட குமாரன் போல நம்ம தேவனுடைய திரும்பணும். சரி, உன்னால வாரம் சேர்ச்சுக்கு வர முடியல, பரவாயில்ல, ஓகே, நம்ம ஓகே, அவனுக்கு வேலை அது இதெல்லாம். மாசத்துல ஒரு தடவை கூட உன்னால வர முடியல. நம்ம யோசிக்கணும், யார் நிறைய நேரம் நம்ம யோசிக்கணும். நிறைய பிளான் திட்டங்களை நீங்க போடுறீங்க, ஏன் அது வந்து சக்சஸ் உனக்கு வெற்றி ஆகல அப்படின்னா நீ போடுற எல்லா திட்டத்திலையும் தேவன் இல்லை. அதான் பிரச்சனை. தட்ஸ் a problem. எல்லாமே சுயநலம், எல்லாத்திலையும் சொந்தமா சிந்திக்கிறது, சொந்தமா இது பண்றது. இப்படி நீங்க போனீங்கன்னா எல்லாத்திலையும் நீங்க அடிபட்டு போயிருங்க. ஆனா தேவன் இது வந்து உன்னை வந்து குத்தி பேசல. ஆண்டு உன் மேல மறுபடியும் அன்பு வச்சுதான் தேவன் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் தேவன் அவன்கிட்ட பேசும்போது என்ன வச்சாரு நீங்க பாருங்க. இந்த வசனத்துல அந்த அந்த மார்க் 10:21 அவனை பார்த்து அவன் மேல் அன்பு கூர்ந்து, அப்படிதான் இருக்கு, அவன் மேல் அன்பு கூர்ந்து, அப்படிதான் போட்டுருக்கு. எவ்வளவு அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்க.
அவனை முதல்ல நேசிச்சார். அதுதான் நம்ம ஆண்டவர். நம்மளை நேசிக்கிற ஒருத்தர் இருக்காருன்னா ஆண்டவராக இயேசு தான் நம்ம ஆண்டவர். இது வரைக்கும் நேசிக்கிறாரு, இன்னமும் தேவன் நேசிக்கிறாரு, இன்னும் வருங்கால காலத்திலையும் தேவனை நேசிப்பார். ஆனா அவரோட அன்பு ஒன்று கூட ஒன்றுக்கு குறைஞ்சு போறதே கிடையாது. அல்லேலூயா. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்க பாருங்க. ஓகேயா? நம்ம எப்படி ஆண்டுகிட்ட இருக்கிறோம், தேவன்கிட்ட நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம், அதுதான். அதனால கெட்ட முகாரம் பார்த்தா இதுக்கு மேல நம்ம லைஃப் அழிஞ்சு போயிடும். 3 வருஷம் 3 years அழிஞ்சு போயிடும். ஐயோ நம்ம தேவன்டே போயிட்டு அவன் திரும்பி வந்துட்டான் அப்பாட்டி. அப்ப நீங்களும் நானும் நிறைய விஷயங்கள்ல நம்ம தேவன்கிட்ட வரணும். ஓகேயா? நான் ஏன் இது உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மோசமான காலம். இப்ப உலக தலைவருக்கே தெரியல இப்ப என்ன நடக்கும்போது தெரியல. ஏன் அங்க விட்டுருங்க, நம்ம மலேசியாவே இப்ப என்ன லக்கில் இருக்குன்னு தெரியல. மக்கள் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்களா, நம்மளுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரா, நம்மளுக்கு டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் இருக்காரா, இல்ல பைனான்ஸ் கஜானா இருக்குதா, ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க கொடுத்த நம்பிக்கை, அவங்க கொடுத்தது ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அப்படியே ஒய்யாயிடுச்சு. நம்ம பாட்டுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப அவங்களுக்கே என்ன செய்யணும்னு தெரியல, அவங்களுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. இப்ப நம்ம எல்லாமே தேவன்கிட்ட தான் தேனா பண்ணணும். அவர்கிட்ட வந்தா உன் வாழ்க்கை இந்த பூமியில எவ்வளவு கொடூரமான காரியங்கள், எவ்வளவு விஷமான காரியங்கள் இந்த பூமியில நடந்தா கர்த்தர் உன்னை தொடாது படிக்கிட்டே கத்துக்கிடுவார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். நாம் எழுந்து நிற்போம். நல்ல கேளுங்க. ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு திறவுகோல் தான் நான் சொல்லுகிறேன். நீங்க ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட நீங்க மறுபடியும் நீங்க திருப்பி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய சக்சஸ், வெற்றியை நீங்க பார்ப்பீங்க. ஓகேயா? ஸோ இது நான் கடைசியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதில் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, இன்னமும் அதிகமாக நேசிக்கிறாரு. ஸோ இந்த சித்தியோடு நம்ம எழுதி நிற்போம். நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறாத தேவன், கிருபையின் தேவன். நான் யாருடைய மனசும் நான் புண்படுத்தலை. ஆனால் தேவன் சொல்றாரு, என்னோட கடமை நான் சொல்வது என்னோட கடமை. உங்க வலது கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை நேசிங்க. தேவன் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தேவனுடைய வெற்றியை தேவன் உங்களுக்கு தருவார். வானத்தையும் பூமியும் படைத்த எங்க தேவனே, இந்த வேலையில கூட இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய இரக்கம் இந்த பிள்ளைகள் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவு இந்த பிள்ளைகள் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவனும் தீர்க்க ஆயுசு இந்த பிள்ளைகள் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சாபத்தை ஆசீர்வாதமா நீ மாத்தினது இந்த பிள்ளைகள் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உண்மை அதிகமாய் இந்த பிள்ளைகள் நேசிக்கிறபடினாலே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தேவனுடைய ஜெயம், தேவனுடைய வெற்றி, தேவனுடைய சாதனைகள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வரும்படியாக இயேசுவின் நாமத்தால கட்டளையிடுகிறோம். தேவன் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் உடைய மகிமையை மூடிக்கொள்ளும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை தாவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. Okay, God bless you. தேவனுடைய ஆசீர்வதிப்பாரா. அடுத்த வாரங்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.